என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கார்கள். இடத்துக்கு மண்ணுக்கு சொந்தக்காரங்க எப்படி இருக்கிறோம், வந்தேறி எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? மீந்து போச்சுனாக்கா நம்ம உப்பு இறச்சி காய போட்டிருப்போம்ல வெயில மசாலா தடவி. காபத்துல அங்க உள்ள மக்கள் எதை காய வச்சிருக்காங்களோன்னு நினைச்சேன். உள்ள மக்கள் இஸ்ரேல் உள்ள மக்கள் 100 ஆண்டு காலம் சிறை பிடித்து வச்சதாக பள்ளிவாசல் வெற்றி அடைவதற்காகவும் அங்குள்ள மக்களின் பசி அபிமார்களை நம்பி அல்லாஹுவை சுபஹானல்லாஹ் அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்றால் அவர்களுடைய மரண மேலும் இஸ்ரேல் என்னும் சொல்லக்கூடிய இஸ்ராயில் என்னும் சூறாவில் உண்மையிலேயே மனசுலாம் ரொம்ப வலிக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். நபி வழி திருமணம் ஆடம்பர திருமணம். முதலாவதாக திருமணம் என்பது அப்போதைக்கு அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள். அல்லாஹ் மனசு வலிக்கிறதுங்கிறத விட கண்ணெல்லாம் கலங்குது. அவர் என்று நினைத்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஃபினா ஆஃப்ரீன். அத்தா பேருமா? முஹம்மது அலி ஜின்னா. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படியே. இவைகள் எல்லாம் அல்லாஹ் நபிமார்களுக்கு நிகழ்த்திய அற்புதங்கள். அதாவது மக்கள் நபிமார்களை நம்பி அல்லாஹுவை வணங்கி ஈமான் கொள்வதற்காக இவைகளை எல்லாம் மூசிசா என்றால் அற்புதங்களை நிகழ்த்தி உள்ளான். முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய கூட்டத்தையும் அழிக்க நினைச்சான். அப்போதைக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், மூசாவே நீங்களும் உங்களுடைய கூட்டங்களும் இந்த ஊரை விட்டு இரவோடு இரவாக வெளியேறிடுங்கள் என்று. அப்போதைக்கு அவங்க அந்த கட்டளையின்படி வெளியேறிடுறாங்க. ஆனால் அதை ஃபிரௌனுக்கு தெரிஞ்சு விடுகிறது. அப்போதைக்கு ஃபிரௌன் அவங்களை பின்தொடர்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ஒரு கடல் ஒன்று இருக்கிறது. பின்னால் திரும்பி பார்த்தால் ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போதைக்கு அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள். அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களுடைய கைத்தடியை தூக்கி கடலை நோக்கி வையுங்கள் என்று. அதே போன்று அவங்களுடைய கைத்தடியை தூக்கி கடலை நோக்கி வைக்கின்றார்கள். அப்போது கடல் 2ஆக பிளந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அல்லாஹுடைய அடியார்களுக்கும் வழிவிட்டது. ஆனால் ஃபிரௌனையும் அவங்களுடைய படைகளையும் மூழ்கிவிட்டது அந்த கடல். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக நிலவை பிளந்தது. மக்கள் எல்லாம் மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கேட்குறாங்க, எங்களுக்கு இந்த நிலவை 2ஆக பிளந்து காட்டுங்கள், நீங்கள் நபியாக இருந்தால் இந்த நிலவை பிளந்து காட்டுங்கள் என்று சொல்றாங்க. அப்போதைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையை நிலவை நோக்கி உயர்த்துறாங்க. அப்போதைக்கு அந்த நிலா 2ஆக பிளந்தது. ஆனால் அந்த மக்கள் அந்த பிளவுக்கு நடுவில் ஹீரா மலையை கண்டார்கள். அதனுடன் ஆச்சரியம் அடைந்து அந்த அல்லாஹ் அவங்கள நம்ப ஆரம்பிச்சாங்க. மூணாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிணற்றில் போட்ட சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்களை எல்லாம் அவங்க மீது பொறாமையும் கோபமும் கொண்டு அவங்களை கொலை செய்ய எண்ணி அவர்களை ஒரு ஆழமான கிணற்றில் தூக்கி வீசினார்கள். ஆனால் அந்த வழியாக சென்ற பயணவாசிகள் தண்ணி தாகத்திற்காக அந்த கிணற்றில் வாளியை போடுறாங்க. அப்போதைக்கு அந்த வாளியில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதுல ஏறி கிணற்றில் இருந்து தப்பித்து விடுகின்றார்கள். அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்பில் போட்ட சம்பவம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையும் அவங்களுடைய மக்கள்களும் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சிலைகள் எல்லாம் இரவோடு இரவாக உடைத்து விடுகிறாங்க. அதை அறிந்த மக்கள் எல்லாம் கோபம் அடைந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போடும்படி எண்ணினார்கள். அதே போன்று குழிகளை தோண்டி நெருப்புகளை உண்டுபடுத்தி அவர்களை கட்டி நெருப்பில் போட்டார்கள். அப்போதைக்கு அவங்க அல்லாஹ் என்னோட இருக்கின்றான், எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்காதுன்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. அதே போல அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளை இட்டான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்கக்கூடாது, குளிரானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டும் என்று. அதே போல அந்த நெருப்பு அவங்களை எந்த ஒரு காயமும் படுத்தாமல் அவங்க பாதுகாப்பா அந்த நெருப்புல இருந்தாங்க. அவங்க கையை கட்டியிருந்த கயிறு மட்டும்தான் எரிஞ்சிச்சு. அதுலேருந்து எந்த ஒரு அடியும் இல்லாம நல்ல விதமாக அந்த நெருப்பில் இருந்து வெளியே வந்தார்கள்.
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் விழுங்கிய நிகழ்வு. மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரித்தார்கள். அதனால் கோபமான யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமலேயே அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். அப்போது கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். பயணம் செய்யும் பொழுது நடுக்கடலில் நின்று விட்டது. அந்த ஓட்டுநர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கப்பலில் இருந்து வெளியேற சொன்னாங்க. அப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் இருந்து குதித்து விட்டார்கள். அல்லாஹ் மீனுக்கு கட்டளையிட்டான், நீ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழுங்கு என்று. அப்போது அந்த மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழுங்கிவிட்டது. இதனால் அப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் அல்லாஹ்வின் அனுமதியின்றி நான் வெளியே வந்தது தவறு என்று நினைத்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இதனால் அல்லாஹ் மன்னித்து அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். மக்காவை அழிக்க வந்த யானைப்படை. காபாவை மக்கள் மதித்து கொண்டிருந்தாங்க. இதை கண்ட ஆபிரகான் என்ற மன்னர் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்திற்கு மக்கள் வருவாங்க, இதை வணங்குவாங்க என்று நினைத்தான். ஆனா அவன் ஏமாற்றம் தான் அடைந்தான். இதனால் கோபமான அந்த ஆபிரகாம் மன்னர் மக்காவை அழிப்பதற்கு நினைத்தான். யானை படையுடன் மக்காவை அழிக்கிறதுக்கு திட்டம் செய்தான். மக்காவை நோக்கி யானை படையுடன் வந்தான். அப்போது யானை மக்காவை நோக்கி செல்வதற்கு மறுத்தது. அப்போதைக்கு அல்லாஹ் அபாபில் என்ற பறவைகளை அனுப்பினான். அந்த பறவைகள் சிறு சிறு கற்களை வைத்திருந்தது. அந்த கற்கள் படையின் மீது வீசியது. அந்த கற்கள் படுபவர்கள் இறந்து விட்டார்கள். ஆபிரகாம் மன்னர் அழிந்து விட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரித்தான், ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்று. அதை மக்களிடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் அவர்கள் அதை நம்பவில்லை. இதனால் அல்லாஹ்வின் உத்தரவுப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கப்பலை கட்டினார்கள். வெள்ளம் வரும்போது அவர்களும் அவர்களை நம்பியவர்களும் ஜோடி ஜோடியான விலங்குகளும் மற்றும் அந்த கப்பலில் சென்றார்கள். அந்த வெள்ளம் வந்தது. அவர்கள் நம்பியவர்கள் மற்றும் அந்த கப்பலில் சென்றார்கள். அவர்களை நம்பாதவர்கள் அதில் வெள்ளத்தில் அழிந்து விட்டார்கள். அல்லாஹுடைய அற்புதம் ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதும் அவ்வளவு அருமையா இருக்கு. அதை காட்சி பொருளா காட்டினதும் வேற லெவல். ரொம்ப அழகா அமைச்சிருக்கீங்க. மூசா நபிக்கு கடலை இரண்டா பிளந்ததா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு நிலா இரண்டாக பிளந்ததா இருக்கட்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணற்றில் போட்ட நிகழ்வுக்கு அந்த கிணறு அப்படியே நேச்சுரலாவே அந்த மரங்கள் செடி கொடிகள் கிணறு வாலி மாஷா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்புல போட்ட நிகழ்வு காமிக்கிறதுக்கு அந்த நெருப்பு மாதிரி லைட் எல்லாம் கொடுத்திருக்கீங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுல காபத்துல அழிக்க வந்த யானை கலர் கலரா தான் வருது. நூஹ் நபி அவர்களுடைய கப்பலின் நிகழ்வு அது எக்ஸ்பிளைன் அழகா பண்ணீங்க. சூப்பர். இது என்னமா கைத்துல தொங்குற மாதிரி இருக்கு? பறவைகள். என்னமா? அபாபில் பறவைகள். அபாபில் பறவையா? நான் அதை என்ன நினைச்சேன்னா சொல்லாமன்னு தெரியல. ஆமா, அஜிப்ப நாளைக்கு இறைச்சி நிறைய வரோம்ல, மீந்து போச்சுனாக்க நம்ம உப்பு இறைச்சி காய போட்டிருப்போம்ல வெயில மசாலா தடவி. காபத்துல அங்க உள்ள மக்கள் எதாவது காய வச்சிருக்காங்களோன்னு நினைச்சேன். எனிவே அல்ஹம்துலில்லாஹ். அது பறவை தான் அப்படி நினைக்குதா? யாருமே சூப்பர்மா. பாத்துக்க. யாருமா செஞ்சது இதெல்லாம்? நாங்க 2 பேருமே சேர்ந்து செஞ்சோம். 2 பேரும் நீங்க அருமையா செஞ்சிருக்கீங்க. பாட்டு எல்லாம் ஒரே யூனிஃபார்மா சூப்பரா இருக்கு. போர்ட்ல அருமையா செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் முஸ்பத் ரிஹானா. அத்தா பேரு? முஸ்தபா கமால். ஓகே, சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுதான் பாலஸ்தீனில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ், பரிசுத்தமான வீடு மற்றும் உலகத்தின் முதல் கிப்லா. இந்த பள்ளிவாசலை
சுலைமான் நபி அவர்களுடைய காலத்தில் ஜின்களை கொண்டு கட்டப்பட்டது. இன்னும் நம்முடைய நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணத்தை இந்த இடத்தில் இருந்து தான் தொழுதுவிட்டு புறப்பட்டார்கள். மேலும் இஸ்ரேல் என்னும் சொல்லக்கூடிய இஸ்ராயில் என்னும் இஸ்ராயல்களுக்கு பனி இஸ்ராயில் என்னும் சூரா குர்ஆனில் அல்லாஹ் கூறியுள்ளான். அதில் முதல் வசனம் பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றியுள்ள பகுதிகளை அல்லாஹ் பரக்கத் செய்துள்ளான் என்று அந்த முதல் வசனத்துல அல்லாஹ் கூறி இருக்கிறான். இதை தொடர்ந்து 2வது வசனத்துல அல்லாஹு தாலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த வேதமான தௌராத் வேதத்தை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனா அவங்க அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கும் போது இஸ்ரேல் மக்கள் அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளல. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தாலா இன்னொரு வசனத்திலையும் சொல்லியிருக்கான், இந்த பூமியை 2 முறை நீங்க குழப்பம் செய்வீங்க, 2 முறை குழப்பம் செய்யும் போது அதிகமான அநியாயமும் அக்கிரமமும் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான். அதையே நம்ம இப்ப கண்கூடா பார்த்துக்கிட்டும் இருக்கோம். எனவே முதல் குழப்பம் செய்யும் போது அல்லாஹ் தாலா பாலஸ்தீன்ல உள்ள மக்களை பலம் வாய்ந்தவர்களாக ஆக்கிடுவான். ஏன்னா இந்த இஸ்ரேல்ல உள்ள மக்களை அழிக்கிறதுக்காக பலம் வாய்ந்தவர்களாக திருப்பிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொன்னான். அந்த கோவத்தை வச்சுக்கிட்டு இஸ்ரேல்ல உள்ள மக்கள்லாம் பாலஸ்தீன்ல உள்ள நபிமார்கள் அவங்களோட மக்கள்கள் எல்லாரையும் அழிக்க பாலஸ்தீன்ல உள்ள மக்கள் இஸ்ரேல் உள்ள மக்கள் 100 ஆண்டு காலம் சிறைப்பிடித்து வச்சதாக வரலாறு கூறுகிறது. எனவே 2வது போர் நடந்துகிட்டே இப்ப இருக்குது. அந்த மாதிரி அல்லாஹ் தாலா முன்னாடி குர்ஆன்லயே சொல்லிட்டான், 2வது போர் நடக்கும் போது உங்களுடைய பொருட்கள் மனிதர் மக்கள் எல்லாருமே அழிஞ்சிடுவீங்க, அதை கொண்டு கடைசி காலங்கள்ல நாங்க உதவி செய்வோம் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். அல்லாஹ் தாலா முன்னாடி குர்ஆன்ல சொன்ன மாதிரியும் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டோம் இருக்கோம். இப்போதைக்கு 2வது போர் நடந்துகிட்டும் இருக்கு. எனவே இந்த புனிதமான பூமியில இறந்து போகக்கூடியவங்க ஷஹீதுடைய அந்தஸ்த உடையவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான். சுபஹானல்லாஹ். அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்றால் அவர்களுடைய மரண நேரத்தில் கூட அவர்களுடைய ஈமானை பாதுகாத்துள்ளார்கள். இதே போல் நாம் அனைவரும் நம்முடைய ஈமானை பாதுகாத்து முஃமினான மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம் மீது தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் பாலஸ்தீனில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் வெற்றி அடைவதற்காகவும் அங்குள்ள மக்களின் பசியை நீக்குவதற்காகவும் நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கான்செப்ட் ரொம்ப அழகா அமைச்சிருக்கீங்கம்மா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசு வலிக்கிறது, அதோட கண்ணெல்லாம் கலங்குது. அதை நம்ம நேர்ல பார்த்தாலும் சரி, இது மாதிரி ப்ரொஜெக்டா பார்த்தாலும் சரி, நமக்கு சம்பவம் தான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனசுலாம் ரொம்ப வலிக்குது. இன்ஷா அல்லாஹ். இடத்துக்கு மண்ணுக்கு சொந்தக்காரங்க எப்படி இருக்கிறோம், வந்தேரி எப்படி இருக்காங்க பாத்தீங்களா. இன்றைக்கு நாளும் ஒரு நாளைக்கு எல்லாம் வெற்றி கொடுப்பான்னு பாலாச்சி நமக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் யாருமா செஞ்சது இதெல்லாம் ப்ராஜெக்ட்லாம்? நீங்கள் 3 பேர் செஞ்சீங்க, அருமையாக செஞ்சிருக்கீங்க, சூப்பராக, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐஷா சஃப்ரின். அத்தா பேருமா? ஜாகிர் ஹுசைன். ஓகே, சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? நபி வழி திருமணம், ஆடம்பர திருமணம். முதலாவதாக, திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று ஒரு பழமொழி. இது ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கும் சந்ததியை உருவாக்குவதற்கும் ஒரு அடிப்படையாக அமைகின்றது. இது மஹர் ஏழைகளாக இருந்தால் அவங்களுக்கு தகுதியானவற்றையும், பணக்காரங்களா இருந்தால் அவங்களுக்கு தகுதியானவற்றையும் நாம் கொடுக்க வேண்டும். வலிமா விருந்து. அடுத்தது வலிமா விருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்குமாறு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆடம்பர திருமணத்துல வலிமா விருந்து செல்வந்தர்களை மட்டும் அழைத்து வலிமா விருந்து செய்வதால் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் மாறு செய்து விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கார்கள்.
அடுத்ததாக வரதட்சணை. வரதட்சணை கேட்கும் மணமகனை, என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்று பெற்றோரும், வரதட்சணை கேட்கும் மணமகனை நான் மணமுடித்து கொள்ள மாட்டேன் என்று ஒவ்வொரு பெண்ணும் முடிவெடுத்தால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வரதட்சணை நம்மால் ஒழிக்க முடியும். அடுத்தது புகைப்படம். திருமண நேரத்தில் புகைப்படம் எடுப்பது கூடாது. அதாவது அந்நிய ஆணை வைத்து புகைப்படம் எடுக்கக்கூடாது. பெண்கள் தன்னுடைய கணவரை தவிர வேறு யார்கிட்டையும் அழகு காட்டக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். ஆனால் பிறந்தது இருந்து திருமணம் நேரம் வரை நம்மளுடைய அழகை பாதுகாத்து அந்த நேரத்தில் மட்டும் நம்மளுடைய அழகை வெளிக்காட்டுவது ஹராமான செயலாகும். அழகா அமைச்சிருக்கீங்க, டிசிப்ளினா இருக்கு. யார் செஞ்சது? நாங்களும் ஷிஃபானா ஹஸ்பண்ட் 2 பேரும் செஞ்சிருக்கீங்க. அருமையா இருக்கு. நல்ல கான்செப்ட். திருமணங்கிற பேர்ல மார்க்கத்துடைய அந்த சட்டத்தை மகர் கொடுத்து ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்த வழியில திருமணம் செய்யணும். அந்த திருமணத்துல தான் அல்லாஹ் பரக்கத் செய்றாங்க. மாஷா அல்லாஹ். சூப்பர் டாபிக்மா. வாழ்த்துக்கள். நல்லா செஞ்சிருக்கீங்க. அருமை. வாழ்த்துக்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா.